விஜயால் எம்எல்ஏ கூட ஆக முடியாது, வார்னிங் கொடுத்த அமைச்சர் துரைமுருகன். திமுகவை ஒழிக்க நினைத்தால் தாவேக தலைவர் விஜயால் சட்டசபைக்கு கூட வர முடியாது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அதேபோல் ரஜினிகாந்தின் சீனியர்கள் தான் இயக்கத்தின் மிகப்பெரிய தூண்கள் என்ற பேச்சை பார்த்ததாக கூறிய துரைமுருகன் அவருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து ரொம்ப தேங்க்ஸ் ரஜினி என்று பேசியதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் வேள்பாரி நாவல் 1 லட்சம் பிரதிகள் விற்பனையாகியது தொடர்பான பாராட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு பேசுகையில், கடந்த முறை புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசினேன். அப்போது நான் கூறிய கருத்து ஒன்றுக்கு அனைவரும் சிரிக்க தொடங்கிவிட்டதால் அடுத்து சொல்ல வந்ததை மறந்துவிட்டேன். சீனியர்கள் இல்லாமல் எந்த இயக்கமும் இருக்க முடியாது. அனுபவம் உள்ளவர்கள் தான் ஒரு இயக்கத்திற்கு தூண் போன்றவர்கள் என்று தெரிவித்தார். இதன் மூலமாக துரைமுருகன் பற்றி ரஜினிகாந்த் பேசிய சர்ச்சை முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் வேலூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பு முகாம் இன்று தொடங்கியது. இந்த முகாமை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், மாவட்ட ஆட்சியர் இங்கு வந்ததில் இருந்து சிறப்பாக வேலை செய்கிறார். அவர் மட்டும் பணியாற்றினால் போதாது, அவருடன் இருக்கும் அரசு அதிகாரிகளும் பணியாற்றினால் மட்டுமே மக்களுக்கு முழுமையாக அரசின் சேவைகள் திட்டங்கள் சென்று சேரும். மக்கள் அளிக்கும் மனுக்கள் மனுக்களாகவே இருக்கின்றன. இனி உடனடியாக மக்களின் மனுக்களை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரைமுருகனிடம் நடிகர் ரஜினிகாந்த் கருத்து தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அவரை செல்போனில் தொடர்பு கொண்டு இந்த முறையாவது மறக்காமல் பேசினீர்களே, ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றேன். அதைத் தொடர்ந்து இந்த ஆட்சி காலம் முடிவதற்குள் திமுக செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று விஜய் பேசியது தொடர்பான கேள்விக்கு, எங்களை கேள்வி கேட்க கூட விஜய் வரமாட்டாரா? எங்களை ஒழிக்க நினைத்தால் சட்டசபைக்கு கூட விஜயால் வர முடியாது என்று பதிலளித்துள்ளார். துரைமுருகனின் நக்கலான பேச்சு அக்கட்சியினரால் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஐயவா வேலு அவர்கள் கலைஞர் பற்றி ஒரு புக் எழுதுகிற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மதுரை அமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க. ஸோ அது எல்லாம் எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே. பேசும்போது இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்னது இது பண்ணியிருந்தேன். நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் அதை மறந்துட்டேன். என்னடா இது? ஸோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு, இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத. ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நீங்கள் பார்த்துக்கோ. எல்லாரும் ரசிகர்கள் நினச்சிடாத. பார்த்தா தெரியுது, சில பேர் அப்படியே மனசுலேயே ஓடுது. இல்லை ஓகே, சங்கர் சார் இது படம் எடுக்கிறாங்க, அவரை கூப்பிட்டுருக்காங்க. சிவகுமார் இருக்காருப்பா, அருமையாக என்ன பேசுகிறாரு, எவ்வளோ படிச்சிருக்காரு, என்ன பண்ணுறாரு. மகாபாரதத்தை அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த ஏஜில் கண்டினியூஸ் அது குரல் பற்றி எதை பற்றி அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அது வேண்டாம். சரி, கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ படிச்சிருக்காரு, அவரே கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க. ஸோ ஜாகிரதைப்பா.